ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. 3வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நில உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமென்றால் மலரைவிட மென்மையானவனை, மலரைவிட மென்மையான கடவுளை, அவனுடைய திருவடியை, அவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க வேண்டும். அவன் தாளை தொழுது வணங்கி ஒவ்வொரு நாளும் வணங்கினால் நீண்ட நாட்கள் வாழலாம். மலர் மிசை ஏகினான், இதய மலர் என்று சொல்லுகிறார்கள். சில ஆய்வாளர்கள் மலர் என்று சொல்வதை மனமாகிய மலர் என்று சொல்கிறார்கள். இந்த மனமாகிய மலரிலே வீற்றிருப்பவன் யார் என்றால் கடவுள் வீற்றிருப்பார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட கடவுளை மென்மைத்தன்மை உடையவன். மலர் என்றாலே மென்மை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆதரடிக்கு நெருஞ்சி பழம். உலகத்திலே மிக மென்மையான மலர் என்றால் அது அனிச்ச மலர். மிக மென்மையான இறகு இது என்றால் அன்னத்தினுடைய இறகு மிக மென்மையாக இருக்கும். அந்த இரண்டும் கூட அழகான பெண்ணுக்கு அவனுடைய காலடியில் அது பட்டால், இந்த மலரும் அனிச்ச மலரும் அன்னத்தின் தூவியும் காலடியிலே பட்டால் அது குத்துமாம், நெறிஞ்சு முள் குத்துவது போல குத்துமாம். அவ்வளவு அந்த அனிச்ச மலரை விட, அந்த அன்னத்தினுடைய இறகை விட மாதருடைய பெண்களுடைய பாதமானது அவ்வளவு மென்மையானது என்று திருவள்ளுவர் புகழ்வார். இந்த இடத்திலே மிக மென்மையானவன் மலர் மீது, சில கடவுளர்கள் மலர் மீது இருப்பார்கள். பிரம்மன் போன்ற லக்ஷ்மி, சரஸ்வதி போன்றவர்கள் மலர் மீது இருப்பார்கள். முருகனை கூட சில நேரத்தில் மலர் மீது வைத்திருப்பார்கள். மலர் லட்சுமி என்று அந்த மலர் மகளைத்தான் திருமாலையே மணந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆக மலர் என்றால் இது திருமாலை குறிக்கும் என்று சொல்வார்கள் சிலர், முருகனை குறிக்கும் என்று சொல்வார்கள். மலரை போன்ற மென்மை உடையவனவன், மலரை போல மலரை விட மென்மையானவன். மலரே அவனுடைய மென்மைக்கு தோற்றுவிடும். அப்படிப்பட்டவன் கடவுளுடைய குணம். அது கடவுளுடைய குணம் மென்மைத்தன்மை. அப்படிப்பட்ட மென்மைத்தன்மையுடைய கடவுளை, அவனுடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். இந்த நிலத்திலே, இந்த பூமியிலே நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. கடவுளுடைய குணங்களிலே ஒன்று மென்மைத்தன்மை. கடவுளுடைய குணங்களிலே ஒன்று தூய்மையான அறிவு நிரம்பியவர் கடவுள். முதலிலே தோன்றியவர் கடவுள். உயிரினங்களிலே முதன்மையானவர் கடவுள் என்று இப்படி அடுக்கி வைத்திருக்கிறார் 3 குறட்பாவிலே. மீண்டும் நாளை சந்திப்போம்.